யோ சாமி, எங்களுக்கு பூலோகத்துல படிச்சுட்டு நீ மேல உட்காந்து நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துருக்காங்களே. நாங்க இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியுமா? இந்த படத்துல எல்லாம் சாமி கீழே வந்து வரலாம் தருவாங்களே, அந்த மாதிரிலாம் நீ எனக்கு வந்து வரலாம் கொடுக்க மாட்டியா? எங்க நான் பேசுறதே உனக்கு கேக்குதா தெரியல, இதுல வர மாதிரியா? ஏய், மேல இருந்து எப்படி எலுமிச்சம்பழம் கீழே வந்தது? அவனாவது மண்ண மேல போறதுக்கு பார்த்தானா என்ன? ஒருத்தனை காணும் மேல ஏதோ ஒண்ணு அடிக்கிற வேலுக்கு இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிப்போம். ஆமா யோ, யாரா நீ? இங்க என்ன பண்ற? நான் தான் கடவுள். கடவுளே, என்ன பார்த்தா உனக்கு கேனப்பாய மாதிரி தெரியுதா? இவர் கடவுளா? நாங்க நம்பணுமா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாவென்றால் என்னை நீ தொட்டுப்பார், உனக்கு புரியும். அவர் என்னால தொட முடியல, என் கை அவர் உள்ள போயிட்டு வருது. சாமி, என்ன மன்னிச்சிருங்க. நீ தானே என்னிடம் வரம் தர வருவாயா என்று கேட்டாய். அதான் நான் உடனே புறப்பட்டு உனக்கு வரம் அளிக்க வந்துள்ளேன். எனக்கா? ஆமாம். வரமா? ஆமாம். கடவுள் என் முன்ன வந்து என்ன வர வேணும்னு என்கிட்ட கேக்குறாரா? அச்சி வாய முறா, சும்மா கேள்வி கேட்டேங்கிற. வர வேணா கேள்வி, என்ன கிளம்பி போட. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். நம்ம சேனல்ல 4 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்ட நண்பர்களே. எல்லாமே உங்க அன்பு ஆதரவு இல்லனா நடந்திருக்காது. சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். நம்மளோட டார்கெட் வந்து 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும்னு அது சீக்கிரமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா நிறைய பேர் லைக், சப்ஸ்கிரைப், ஹைப், கமெண்ட் இது யாருமே பண்றதே இல்ல. இதெல்லாம் பண்ணதானே எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு அடுத்த தரமான கண்டென்ட்ஸ்ல என்னால கொடுக்க முடியும். சோ இந்த வீடியோல இதுக்கப்புறம் வர போற எல்லா வீடியோல லைக், சப்ஸ்கிரைப், ஹைப், கமெண்ட் எல்லாத்தையும் தெரிக்க விட்டுருங்க. நம்ம இந்த வீடியோக்கு 10k லைக்ஸ் நம்ம தட்டி தூக்குறோம். 1 million சீக்கிரம் அடிச்சு நவுத்துறோம். மன்னிச்சிருங்க கடவுளே, ஏதோ ஒரு கோவத்துல வார்த்தை பார்த்து நீல கடவுளா எனக்கு வர தர மாட்டேன்னு கேட்டேன். திருப்பி முன்னாடி வந்து என்ன வரன்னு கேக்குறாரு. இது முன்னாடி திட்டிருக்கா மூலியா? சாமி, என்ன வர கேக்குதுன்னு தெரியல, ஒரு 2 minutes டைம் கொடுக்குறீங்களா? எடுத்துக்கொள். முதல்ல அது கேட்கலாம். இல்ல முதல்ல இதுதான் கேட்கணும். இது என்னவென்று தெரியவில்லையே, ஏதோ வித்தியாசமாக உள்ளது. கடவுள் என்ன பண்றாருங்க? நண்பர்களே அனைவரும் இங்க பாருங்கள், நம்முடைய பாதத்தை மிதிக்க ஒரு எந்திரம் உள்ளது. கடவுளே, அங்க என்ன பண்ணுகிறீங்க? அது என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு எந்திரம் மேலோகத்தில் இல்லவே இல்லை. அதான் என்னுடைய நண்பர்களுக்கு வீடியோ அழைப்பில் காட்டிக் கொண்டு உள்ளேன். சாமி, நீ என்ன வர கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் உடம்பு எல்லாத்தையும் குத்துணும். அதை பற்றி நீ கவலைப்படாதே. அப்ப என் ஒட்டுமொத்த ஆசை எல்லாத்தையும் கேட்டு அப்படிதான். எனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு வேணும். வீட்டுக்கு வேற 4 சூப்பர் கார் நிக்கணும். என் வீட்டுல இருக்கிற எல்லா பேரும் பணத்தெல்லாம் செஞ்சு தான் இருக்கணும். எங்க அப்பாவுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்ட் புல்லட், எங்க அண்ணனுக்கு ஒரு ஹிமாலயன் பைக், எங்க அம்மா கழுத்துல இருந்து கால் வரைக்கும் நகையா போட்டுருக்கணும். ஜனநாயகன் படம் இதுக்கப்புறம் தள்ளியே போக கூடாது. வர ஜூன் 22 ரிலீஸ் ஆகணும். சிஎஸ்கே தோசை டோனி வளரணும். 2027 கப்பு ஜெயிக்கணும். இதுக்கப்புறம் என் வாழ்நாள்ல நான் உழைக்கவே கூடாது. ஆனா எனக்கு மட்டும் கூரையை பிச்சுக்கிட்டு பணமா கொட்டணும். என்னோட சின்ன ஆசை உங்ககிட்ட கேட்டுட்டேன், எனக்கு வரமா கொடுங்க. ஏன் கடவுள் கம்மன் நிக்கிறாரு? வர கொடுங்க கடவுளே. சொடக்கு இல்ல இப்படி ஏதோ நமக்கு ஏதோ வர கொடுங்க. வர கொடுக்கிறதுக்கு என்ன மந்திரம் போன மறந்துட்டீங்களா என்ன? நீ கேட்ட வரம் எல்லாம் என்னால் தர இயலாது. வரம் கொடுக்க மாட்டியா? யோ, கடவுள் கூட பார்க்க மாட்டேன், கண்டா பின்னாடி கேட்டுருவோம் பாரு. அப்புறம் நீ தானே வரம் கொடுக்குற, நான் இப்ப என்ன கொடுக்க மாட்டேன்ற? அது ஏனென்றால் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்டுவிட்டு அதுக்கு ஏற்றவாறு நான் ஒரு வரத்தை உனக்கு கொடுப்பேன். சாமி, நீ வரம் கொடுக்குற மாதிரி தெரியல, ஆனா நல்ல கதை கொடுக்குற. உனக்கான வரத்தை நான் கொடுத்து விட்டேன். வரம் கொடுத்துட்டீங்களா? அப்படியே தானே இருக்கேன். நான் போயிட்டு வருகிறேன். சாமி போதிங்க வரம் கொடுத்துட்டு போங்க. போயிட்டாரு. கடவுள் வரம் கொடுத்தேன்னு சொன்னாரு, ஆனா என்ன வரம் கொடுத்தாரு சொல்லாமக்குள்ள போயிட்டாரு. நோ பிங்கினா, எங்கனா இருக்கிற? இங்க தாண்டா உட்காந்துக்கிற. எங்கண்ணா? எலுமிச்ச பார்த்து எங்க போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. நோ பிங்கினா, எங்க தானா இருக்கிற? டேய், கட்டு தெரியாத கபத்தி, உனக்கு எதிர்க்க தாண்டா உட்காந்துக்கிறேன். நோ பிங்கினா, என்ன விளையாடுறியா? உன் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணோம். என்ன ஒழிஞ்சு இந்த பயமுத்த பாக்குறியா என்ன சொல்றான் இவன்? அவன் கண்ணுக்கு நான் தெரியலையா? உனக்கான வரத்தை நான் கொடுத்து விட்டேன். ஒருவேளை கடவுள் கொடுத்த வரம் இதுதானோ? அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் நான் இங்க இல்ல, ஆனா இங்க நட்சத்திரம் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேனா? பிங்க்னா, எங்க நாகுற? உண்மையிலே உன் கண்ணுக்கு நான் தெரியலையா? இல்ல எனக்கு கதை கொடுக்குறியா? நோ, இப்ப கூட நீ பக்கத்துல நின்று பேசுற மாதிரி தானே கேக்குது, ஆனா ஆளு காணுமேனா? அப்ப நான் யார் கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிள் ஆயிட்டேனா? சூப்பர். டேய் குலாரே, இப்போ உன் கண்ணுக்கு நான் தெரியல, இங்கதான் இருக்கிற மாதிரி கேக்குது, ஆனா தெரியலையே. டேய் குலாரே, இந்த பக்கம் நான் தெரியல தானே? அண்ணா நேர்ல வாடா, அண்ணா பயமா இருக்குதுடா எனக்கு. யார் கண்ணுக்கும் தெரியாம இருக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்குது. கடவுள் எனக்கு சூப்பர் வரம் கொடுத்துருக்காரு. இங்கதான் இருக்கிறேன் நீ. உன் கண்ணுக்கு நான் தெரியனா இப்போ? ஆமா, நான் தெரியறேன். நமக்கு தான் கடவுள் இன்விசிபிள் வரம் கொடுத்தாரு, அப்புறம் எப்படி? கடவுள் எனக்கு சூப்பர் வரம் கொடுத்துருக்காரு. சூப்பர் வரம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நம்ம கையை 2 வாட்டி தட்டினதுனால இன்விசிபிள் இருந்து வெளில வந்துட்டோமா என்ன? இரு ட்ரை பண்ணி பாப்போம். ஆனா மறுபடியும் எங்கடா போனீங்க?
அண்ணா திரும்ப வந்துட்டீங்களா? அப்போ நம்ம பவரோட சுவிட்ச் நம்ம கையில தான் இருக்கு. அண்ணா இந்த மேஜிக் எப்படின்னா பண்ற எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுண்ணா. டேய் கோபாரே, அது கடவுள் குத்த வரோம்டா. உங்கள் இருவரில் யார் அந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்கி என்னை அழைத்தது? அண்ணே யாருண்ணே இவரு? டே அவர் தானே எனக்கு வர கொடுத்த கடவுளே. கடவுளே, அவனுக்கு வர கொடுத்த மாதிரி நானும் ஒரு வர கேட்கறேன், எனக்கும் கொடுப்பீங்களா? கேளும். அதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? நீ சும்மா இருந்த, உனக்கு நான் வரது நீ வாங்கிட்ட, என் வரது நான் வாங்கணும்ல. இதுக்கப்புறம் என் வாழ்நாள்ல நான் உழைக்கவே கூடாது. ஆனா எனக்கு மட்டும் கூரைய பிச்சுக்கிட்டு பணமா கொட்டணும். என்ன பணம் கொட்ட மாட்டேங்குது? அதான் சொன்னேனே, அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டாருன்னு. கேட்டியா? ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? அது உனக்கு என்ன ஆசைலாம் இருக்குதோ அதெல்லாம் அவர் கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவரே ஒரு வரம் கொடுப்பாரு. அதானே சாமி? உனக்கான வரத்தை நான் கொடுத்து விட்டேன். நான் போயிட்டு வருகிறேன். இவெல்லாம் ஒண்ணுத்துக்குமே லாய்க்கில்ல. இவனுக்குலாம் வரம் கடிச்சு என்னத்தை கிழிக்க போறான்? நோ பிங்க்னா, இவன் ஒண்ணுத்துக்குமே லாய்க்கில்ல. இவனுக்கு வரம் கடிச்சு என்னத்தை கிழிக்க போறான் நான் சொல்றேன். நம்ம மனசுல நினைச்சது இவன் எப்படி கரெக்டா சொல்றான்? நம்ம மனசுல நினைச்சது இவன் எப்படி கரெக்டா சொல்றான் தானே நினைக்கிறேன். ஆமாண்டா, நான் மனசுல நினைக்கிறேன், நீ அப்படியே சொல்ற. எப்படிடா? இப்ப ஏதாவது நான் பார்க்கலாம். ராத்திரி நேரத்து பூஜையில் இப்ப என்ன நினைச்சேன்னு சொல்ல. ராத்திரி நேரத்து பூஜையில் டிண்டக்கு 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 டிண்டக்கு. என்னடா இது? கடைசி இன்னொரு ட்ரை பண்ணி பாப்போம். கடங்கார நாய, போன வாரத்துல என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினியடா, அது திருப்பி கொடுத்தியாடா? ஐயோ, அவன் இன்னும் இதை மறக்கலையா? 1000 ரூபாய் வாங்கின ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறானே. இப்ப என்ன நினைச்சேன்னு சொல்லு. இல்ல, எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே. கேட்கலையா? இரு இன்னொரு நினைக்கிறேன். ஏன்டா எங்க கேட்டுச்சுன்னு சொன்னா வாங்கின 1000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்ன்றதுக்காக கேட்கலாம் நான் சொல்றேன். ஐயோ, நம்மள விட மாட்டானே. இப்ப கேட்டுச்சா? போன வாரம் 1000 ரூபாய் வாங்கினே, அது இன்னும் திருப்பி கொடுக்க மாட்டான்னு தானே நினைச்சேன். மச்சான், உனக்கு கடவுள் கொடுத்த வாரம் யார் என்ன மனசுல நினைச்சாலும் உனக்கு கேட்கும் போலடா. அப்படியா மச்சான்? என்கிட்ட செம்ம ஐடியா இருக்குது. நம்ம 2 பேர்கிட்ட இருக்க வரத்தை வச்சு பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ணுவோமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து ஒரு பெரிய விஷயம் பண்ண போறாங்க. அதுல என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 5 வீடியோ நாளைக்கே வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே, பாய்.